ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கப் போகிறது. அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்ற வந்தேன். தயவு செய்து உன்னுடைய அப்பாவாக மதித்து நான் சொல்லும் விஷயத்தை முழுமையாக கேள். அவ்வளவு சுலபமாக நான் யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்வது கிடையாது. நான் யாரையெல்லாம் நெருங்கி போகிறேனோ அவர்களுக்கு காப்பாற்றுவேன், நல்லது நடத்துவேன், பாதுகாப்பான சூழ்நிலையில் வைத்திருப்பேன். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் யார் மிகப்பெரிய எதிரி? உனக்கு அப்படி யாரும் அல்ல. ஆனால் மற்றவர்களுக்கு இருக்கிறார்களே, மற்றவர்கள் உன்னை எதிரியாக பார்க்கிறார்களே. நீ யாரையுமே எதிரியாக பார்க்கவில்லை, ஆனால் மற்றவர்கள் உன்னை எதிரியாக பார்க்கிறார்கள். அது யாரென்றும் உனக்கு தெரியும். உன்னுடைய பக்கத்தில் இருப்பவர்கள் தான். தூரத்தில் இருப்பவர்களை எல்லாரும் சமாளித்து விடலாம். ஆனால் இந்த பக்கத்திலேயே இருந்து கொண்டு கூட்டமாக சேர்ந்து கொண்டு சில விஷயங்களை அவர்கள் தவறாக செய்யும் பொழுதுதான் என்ன தோன்றும்? நீயே சொல் பார்க்கலாம். எல்லோரையும் நீ உன்னுடைய சொந்தங்களாகவும் உன்னுடைய நண்பர்களாகவும் பார்க்கிறாய். ஆனால் மற்றவர்களுடைய பார்வையோ உன்னை விரோதியாக, உன்னை எப்படியாவது அந்த இடத்திலிருந்து நீ இப்பொழுது இருக்கிறாய் பத்தியா, இந்த இடத்திலிருந்து காலி செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டமே இருக்கிறது உன் பக்கத்திலேயே. நீயும் சில நேரத்தில் நினைப்பாய், யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் இருந்தால் கூட சிலர் விடுவது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையையும் இப்படியே ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் தெய்வம்தான் கூலி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பாய். தங்கமே, உன்னை இந்த தெய்வம்தான் காப்பாற்ற வந்திருக்கிறது. தெய்வம் நிச்சயமாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் காப்பாற்றும். ஆனால் மற்றவன் வாழக்கூடாது, தான் மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பத்தியா, அதுவும் துரோகம் செய்ய வேண்டும், கெட்ட விஷயமாக என்று நினைக்கிறார்கள் பத்தியா, அவர்களுக்கெல்லாம் தெய்வம் ஒரு நாளும் துணை இருக்காது. தெய்வங்கள் ஆகிய நாங்கள் முன்னோடு இருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டமும் உனக்கு துணையாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும். இப்பொழுதும் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் என்றால் நீ மிகவும் எனக்கு நெருக்கமான பிள்ளை. உன்னுடைய மனநிலைமை எனக்கு புரியும். என்னென்ன விஷயங்கள், என்னென்ன ஏது விஷயங்கள் என்பது புரியும். நீ என்ன நினைக்கிறாய் என்பது தெரியும். அதனால்தான் நான் உன்னோடு இப்பொழுது வரைக்கும் எப்பொழுதும் இருப்பேன். காலம் முழுவதும் இருப்பேன். கவலை வேண்டாம். சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. சந்தோஷமானது கூடிய சீக்கிரமாக வரும். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்து உன்னை துரத்தலாம் என்று நினைக்கிறார்கள் பத்தியா, அவர்கள் எல்லோருமே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரே எதிரியாக ஒதுங்குவார்கள். அந்த மாதிரியான சூழ்நிலையையும் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அவர்கள் உன்னை பார்த்தாலே பயந்து ஓடும் அளவுக்கான ஒரு விஷயத்தையும் நான் ஏற்பாடு செய்து வைத்து விட்டேன். தங்கமே, இன்று இரவு அவர்கள் எல்லோரும் திட்டம் போட்டு வைத்திருப்பது என்ன தெரியுமா? எலும்பிச்சம்பழத்தை உன் வீட்டு வாசலில் வைக்கலாம். எலும்பிச்சம்பழத்தில் குங்குமத்தை தடவி அதை பிழிந்துவிட்டு அதை ஒரு விசித்திரமான ஒரு விதமாக காட்டலாம். காசுகளை போடலாம். 1 ரூபாய் 2 ரூபாய் என்று போடலாம். ஏதாவது ஒரு திருஷ்டி சுத்தி போடலாம். இப்படி எல்லாம் செய்தால் நீ பயந்து விடுவாய், அந்த இடத்திலிருந்து காலி செய்து விடுவாய் என்று. புரிகிறதா என்னென்ன செய்கிறார்கள் என்று? இந்த மாதிரி, அதாவது தீய விஷயத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் உன்னுடைய வீட்டு வாசலில் வைத்தால் இவர்கள் என்னமோ செய்கிறார்கள் போல் நமக்கு என்று நினைத்து கொண்டு அந்த இடத்திலிருந்து காலி செய்து விடுவாய் என்று நினைத்து கொண்டு மிகப்பெரிய திட்டங்களை தீட்டுகிறார்கள். ஆனால் இது எல்லாமே உன்னை பயமுறுத்துவதற்காக. ஆனாலும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், உன்னுடைய வீட்டு வாசலில் இந்த மாதிரியான பொருட்கள் கிடந்தால் தயவு செய்து கையால் மட்டும் எடுத்து விடாதே. அதை உன்னுடைய காலால் கூட உதைத்து விடாதே. இல்லை, செருப்பு போட்டு அதை காலாலோ உதைத்து விடாதே. நீ வீடு கூட்டுவாய் அல்லவா, உன்னுடைய வீடு கூட்டும் அதாவது உன்னுடைய வாசலை கூட்டும் விளக்கமார். நீ வாசலை கூட்டம் எடுக்கிறாய் அல்லவா விளக்கமார், அந்த விளக்கமாத்தால் அதை தள்ளிவிடு. தண்ணி எடுத்து அந்த இடத்தில் ஊற்றிவிடு. அதுதான். அதற்கு பிறகு இதெல்லாம் கிடக்கும் பட்சத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறேன், காதிலும் வாங்கு. முழுமையாக சொல்கிறேன், காதில் வாங்கு. போய் நீ பார்த்த உடனேயே விளக்கமாத்தால் தள்ளிவிட்டு தண்ணியை ஊற்றிவிடு. அதற்கு பிறகு அந்த இடத்தில் மஞ்சளை கரைத்து நன்றாக
மஞ்சளை கரைத்து அந்த இடத்தில் தெளித்து விட்டுவிட்டு கோலத்தை போட்டு விட்டு வா. உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நான் இருப்பேன். உன்னுடைய நிலைவாசலில் எப்பொழுதும் என்னுடைய உதியை தெளித்துவிடு. உதியை தெளித்துவிடு. எந்த தீய சக்தியும் உன்னுடைய வீட்டுக்கு நிலைவாசலை தாண்டி வர முடியாது. அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். பாதுகாப்பு என்றால் சாதாரணமானதல்ல. மிக 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 சக்தி வாய்ந்த பாதுகாப்பான ஒரு இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய வீட்டையும் வைத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு இடத்திலும் இனிமேல் சோர்ந்து போக மாட்டாய். ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திலும் இனி நான் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி நல்வழி நடத்துவேன். நிறைய விஷயங்களை தேடுகிறாய். ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி உழைக்கிறாய். ஆனால் இவர்களுக்கெல்லாம் பார், எவ்வளவு நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் நீ செய்துவிடு. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. நாளுக்கு நாள் இன்பங்கள் வரும். நிச்சயமாக இன்பங்கள் மட்டுமே தான் வரும். துன்பங்கள் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் இடமே கிடையாது. நல்லதுதான் எப்பொழுதும் நடக்கும். நான் சொல்லிவிட்டேன், ஆனால் உனக்கு புரிகிறதல்லவா? நல்லது என்றால் என்ன? நீ எதிர்பார்த்தது. மற்றவர்கள் உன்னை எல்லா இடத்திலும் இருந்து காலி செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நீயோ ஆள பிறந்தவன். உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. நீ உன்னை வெட்டலாம் என்று நினைக்கிறார்கள், மரத்தை வெட்டுவது போல. ஆனால் அப்படியெல்லாம் இருக்காது. உன்னுடைய வேரானது எங்கு பார்த்தாலும் ஓடி இருக்கிறது. அவ்வளவு சுலபமாக உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. தெய்வத்தின் மனதில் நிலையாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. தேவையில்லாமல் கனவு கோட்டையை கட்ட வேண்டாம் யாரும். புரிகிறதா தங்கமே? உன்னை அழிக்கலாம் என்று உன்னை யாராலும் இங்கு அழிக்க முடியாது. நீ தெய்வத்துடைய பிள்ளை. நிச்சயமாக உனக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும். வாழ்நாள் முழுவதும் இன்பங்களும், வாழ்நாள் முழுவதும் அற்புதமும் அதிசயங்களும் மட்டுமே நடக்கும். தொந்தரவு இல்லாத வாழ்க்கையை தருகிறேன். இன்பமாக வாழ பழகு. நான் உனக்கு இன்பத்தை தருகிறேன். ஆனாலும் துன்பம் வந்து விடுமோ, அது வந்து விடுமோ, இது வந்து விடுமோ என்று நினைக்காதே. நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலையும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து இன்பங்கள் மட்டுமே தான் வரும். உனக்கு துரோகங்களை செய்யவும், உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தவும் பலர் நினைக்கலாம். ஆனால் நான் நினைப்பது ஒரே ஒரு விஷயம். உன்னை எல்லோருக்கும் மத்தியில் தூக்கி நிறுத்த வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டும். எந்த இடத்திலெல்லாம் நீ தலை குனிந்து நின்றாயோ அந்த இடத்திலெல்லாம் கண்டிப்பாக நான் உன்னை தூக்கி நிறுத்த வேண்டும். இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல கால ஆட்டமே காத்திருக்கிறது. அதாவது எல்லோரும் உன்னை அடக்கலாம் என்று பார்த்தார்கள். ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கைக்கு அந்த மாதிரி யாராலும் அடக்க முடியாது. நீ வளர்ந்து கொண்டே இருப்பாய். செழிப்பான மரமாக மாறுவாய். காலம் முழுவதும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் இந்த சாய் கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு பல்லாண்டு காலம் உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாமல் உன்னை நிலையான சந்தோஷத்தோடு இருக்க வைப்பேன். சீக்கு பின்னி இல்லாத வாழ்க்கையோடு சந்தோஷமாக இருப்பாய். ஆனால் நான் சொன்ன பொருட்களை எல்லாம் கையில் எடுத்தாலோ இல்லை காலால் உதைத்து விட்டாலோ பிரச்சனை வரும். அதை மட்டும் நன்றாக தெரிந்து கொள். உன்னை காப்பாற்ற வந்த என்னை நீ புரிந்து கொள். நல்லதே நடக்கும். எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து உன்னை மேலும் மேலும் சந்தோஷத்தில் வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.